அல்லாஹ் தாலாவுடைய மாபெரும் கிருபை கருணை அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹை பற்றி பேசுவதற்கும் அல்லாஹை பற்றி கேட்பதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சது சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் இந்த களிமா நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா, ஆரம்பத்துல சொன்ன ஒரு செய்தி தான், தன்னை முற்படுத்தாமல் அல்லாஹுவை முற்படுத்துவது. புதுக்கு சுப்பாக்கு உஸ்கு பத்தா ரஹ்னா, தன்னை மறைத்து அவனை காட்ட வேண்டும். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், அவனை மறைச்சு நம்மளை காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவனை மறைச்சுக்கிட்டான். நம்மள இருக்கிறவங்க எல்லாம் யார் தான்? அல்லாஹ் தான் இருக்கிறான். ஆனா ஒவ்வொரு சூரத்துல இருக்கிறான். ரஹ்மானா ஒரு சூரத்துல இருக்கிறான், ஃபாரூக் பாயா ஒரு சூரத்துல இருக்கிறான், அகமது பாஷாவா ஒரு சூரத்துல இருக்கிறான். சூரத்துல இருக்கிறது என்னமோ அவன் தான். ஆனா நம்ம ஒரு பேர் சொல்லிக்கிறோம் வெளியில. ஆனா செயல்படுத்துறவ யாருன்னா அல்லாஹ் தான். உடனே நாம எப்படி தப்பா விளங்கிட கூடாது. அப்ப ரஹ்மான் அல்லாவா? ரஹ்மான் அல்லாஹ் இல்ல, ரஹ்மான் கூட அல்லாஹ். ஃபாரூக் பாய் அல்லாவா? ஃபாரூக் பாய் அல்லாஹ் இல்ல, ஃபாரூக் பாய் கூட அல்லாஹ் இருக்கிறான் என்று நீங்கள் பிரித்து விளங்க வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் தப்பா விளங்கிட கூடாது. எல்லாமே அல்லாஹ்னா அப்ப அது என்ன மதிப்பாயிடும்? எல்லாமே அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் இல்லாம எதுவுமே இல்லை. அல்லாஹ் இல்லாம எதுவுமே இல்லை, எல்லாமே அல்லாஹ்வும் இல்லை. இப்ப உதாரணமா இப்ப இந்த ஃபேன் கூட அல்லாஹ் இருக்காரா இல்லையா? நிச்சயமா இருக்கிறோம். ஆனா ஃபேன் அல்லாவா? ஃபேன் அல்லாஹ் இல்ல. ஏன் அதை சொல்றோம் நம்ம அப்படின்னா, அதை கனெக்ட் பண்றோம் அல்லாஹ்வோட. அல்லாஹ் இந்த ஃபேன் சுயமா இது சுத்தாது, இந்த ஃபேன் சுத்துவதற்கு உன்னுடைய கூவத்து தேவைன்னு சொல்லி நம்ம அல்லாஹ்வோட ஒரு கனெக்ட் பண்றோம். அவ்வளவுதான். தன்னை மறைச்சிக்கிறோம், அந்த ஃபேனை விட்டுறோம். அல்லாஹ் தான் இதை செயல்படுத்த வைக்கிறான்னு அல்லாஹ் கொண்டு வரோம் அந்த இடத்துக்கு. வேற ஒண்ணும் இல்லை. அதான் திருக்கலிமா. லா இல்லை, எது இல்லை? எந்த சிருஷ்டியும் சுயமாக இல்லை. அதனால்தான் நீங்க கணவர்மார்கள் வீட்டுக்கு வந்தவன மனைவி எப்படி பார்க்கணும், யாரெல்லாம் என் மனைவி கூட நீ தான் இருக்கிற என்று சொல்லிவிட்டால் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வராது. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல போன உடனே கேட்பாங்க, எங்க போன, எங்க வந்த, பாக்குறோமா இல்லையா? எல்லா வீட்லயும் அதான் பிரச்சனை. எங்க போன, எங்க வந்த. இவ போன உடனே எங்க போனா என்ன, போன வீட்டுக்காரர் எங்க போவாரு? பணம் சம்பாதிக்க போவாரு, எங்கன்னா கடைக்கு போவாரு, வருவாரு. இப்ப ஏன் அந்த வார்த்தை வருதுன்னு சொன்னா, உண்மையான ஏன் அல்லாஹ் ஏன் கோவப்படுறான்னா, இத்தனை நாளா உன் மனைவி கூட நான் தானப்பா இருக்கிறேன், ஏன் நீ என் மனைவியில பாக்கல? அதுக்குதான் அந்த சண்டை வருது. நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எப்பெல்லாம் உங்க மனைவியோட யாரெல்லாம் என் மனைவி கூட அல்லாஹ் இருக்கிறான் நீங்கள் பார்க்கும் காலமெல்லாம் உங்கள் மனைவி உங்கள் மீது அன்பாகி விடுவார்கள், ஆசமாகி விடுவார்கள். உங்க மனைவி கூட உங்களுக்கு சண்டை வராது. உங்க பிள்ளைங்க கூட அல்லாஹ் இருக்கிறான் நீங்க பாருங்க, உங்க பிள்ளைகள் உங்களை கடைசி வரை கண்ணும் கருத்துமாக உங்களை பார்த்துக் கொள்வார்கள். என் புள்ள கூட அல்லாஹ் இருக்கிறான் நீங்க பாக்கல, அவன் நல்லா படிக்கிறான், நல்ல சாமர்த்தியமான ஆளு, நல்ல இவன் நல்ல கொஞ்சம் கெட்டிக்காரான ஆளு அப்படின்னு நீங்க அவனுக்கு சுயமா ஒண்ணு இருக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, அவன் வாழ்க்கை பர்பாதா போயிடும். அதனால நம்ம பிள்ளைங்க கூட அல்லாஹ் இருக்கிறான்றத நீங்க அந்த இயல்பை கொண்டு வாங்க. அதுதான் திருக்கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ். கடைசி பாட்டுன்னா அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் நம்ம பிள்ளைங்க கூட இருக்கிறான். அந்த பிள்ளைங்க கடைசி வரையும் அந்த தகப்பனாருக்கும் பெற்றோருக்கும் எந்த மாறு செய்ய மாட்டாங்க. அந்த மனைவி மாறு செய்ய மாட்டாள். தன் கணவன் எந்த வெளியூருக்கு போனாலும் சரி, அடுத்த அந்நிய ஆண்களை பார்க்கவே மாட்டாள். ஏன்? அவங்க கல்புல கூட அந்த சிந்தனை வராது. எப்பொழுது நீங்கள் உங்கள் மனைவிமார்களை அல்லாஹ் என் மனைவி கூட இருக்கிறா என்று நீங்கள் பார்த்தால் இந்த பிரச்சனைகள் வராது. அப்ப அதுதான் திருக்கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுது. இப்போ திடீர் நகர்ல லா இலாஹா இல்லல்லாஹ் வந்துருச்சு, ஆனா திடீர் நகர் மக்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் மஜ்லிஸ் வரல. அது ஒரு வருத்தமான செய்தி தான். இருந்தாலும் கூட இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அல்லாஹ் எல்லாத்தையும் கொண்டு வருவான். அல்லாஹ் கொண்டு வராது எதுவுமே இல்லை. ஏன்னா நான் செஞ்சேன் என்பதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இப்ப நம்ம நாவுகள் எல்லாம் என்ன வந்துருச்சு, நான் செய்யல, அவன் தான் செஞ்சான் என்று அவனை கனெக்ட் பண்ண உடனே இப்ப அல்லாஹ் பாப்பான், இவங்க சொல்றது கரெக்ட் தானே, இவங்க சொல்றது கரெக்ட் தானே, அவங்க நம்மளால செய்ய முடியாது, நம்ம இயலாதவர்கள்,
நாம் ஆற்றல் இல்லாதவர்கள். அல்லாஹ் தான் கூவத்துக்கு சொந்தக்காரன். அவன் தான் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் தான் செய்யணும். அப்ப அல்லாஹ் செய்யும் போது என்ன செய்வான்? திடீர் நகர்ல இருக்கிற எல்லா மக்களையும் கொண்டு வருவான். பெரியவங்க உட்காரணும் ஒரு பக்கம் லேடிஸ் உட்காரணும். இப்ப கொடுக்காதீங்க லாஸ்ட்ல கொடுத்துருவோம். ஒரு பக்கம் லேடிஸ் உட்காரணும், ஒரு பக்கம் வந்து ஜென்ஸ் உட்காரணும். உட்கார்ந்து இந்த பயானை கேட்கணும். அப்பதான் வாழ்க்கையில மாறுதல் வரும். எங்களுக்கு வேலை இருக்கு, சரி வேலை இருக்குதான், வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அந்த வேலையை கொஞ்சம் ஒத்தி போடலாமே. ஒத்தி போட்டு என்ன மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காருவோமா? அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும் மஜ்லிஸ். அப்ப எதற்காக இந்த மஜ்லிஸ்ல ஏன் உட்கார சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருமே இந்த மஜ்லிஸ்ல கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கிட்டாதான் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்க முடியும். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கினாதான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்த முடியுமே தவிர சுயமாக நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்பதை நம்ம விளங்கணும். அப்ப திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை ஒவ்வொருத்தரும் பசங்க எல்லாம் சொன்னாங்க. இப்ப நோம்புக்கு முன்னாடியும் நோம்புக்கு பின்னாடியும் ஒரு வித்தியாசத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பசங்க மனசுல பதியறது இருக்குத, அது சாதாரணமா நீங்க நினைச்சுக்காதீங்க. பசங்களுடைய வாழ்க்கையே அது மாத்திரும். வருங்காலத்துல பிள்ளைங்க எப்படி வந்துருவாங்கன்னா, நாமெல்லாம் அதை ஆச்சரியப்படுவோம். இந்த பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதமான வாழ்வு கொடுத்துருக்குறான். ஏன் அந்த வாழ்வெல்லாம் கொடுத்தான் அப்படின்னா, அது ஒன்னே ஒண்ணு அந்த அவங்க பசங்க மனசுல பதிஞ்சிருக்கும். என்னது? அல்லாஹ் தான் நம்மளை செயல்படுங்க. இந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க, நான் வந்து எல்லாரும் எக்ஸாம் நான் படிச்சேன்னு சொன்னாங்க. ஆனா நான் படிக்கவே இல்லை, அல்லாஹ் தான் என்ன படிக்க வச்சான் அப்படின்ற கான்டாக்ட் அல்லாஹ்விட்ட போனதுனால அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த பொண்ணு என்ன புலங்குது, இந்த புள்ள என்ன புலங்குது, அல்லாஹ் சந்தோஷப்படுவானா. சந்தோஷப்பட்டு என்ன செய்வானா, இன்னும் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன இல்மு வேணுமோ அந்த இல்முகளை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. காரணம் என்ன? நான் என்பதை விட்டு நான் இல்லை, அவன் 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 சொல்லி பழங்க. நானும் இல்லை நீயும் இல்லை, நானாக நீயாக அவன், நானாக நீயாக அவன் இருக்கிறான். அப்ப அந்த திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம என்ன செய்யறோம்? எத்தி வச்சுட்டே இருக்கிறோம். அப்படி எத்தி வைக்கும் போது என்ன ஆகுது? எல்லா மனிதர்களுக்குமே வெற்றி கிடைச்சிடும். நீங்க எது போகும்போது இவங்க அகமது சொன்ன மாதிரிதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கடைசி திக்ர் முடிச்சு இந்த வீட்டை முடிச்சுட்டு அவங்க சொன்னா கடைசியா எங்க வீட்டுல திக்ர் வச்சுக்கலாம், சரி வச்சுக்கலாம் அப்படின்னு. கடைசியில மஜ்லிஸ் வச்சாச்சு. போகும்போது அவங்க அம்மா ஷோகத்துரி அவங்க அம்மா அழுதாங்க, என் பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற சார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்ப நான் ஒன்னும் சொல்லல. அவங்க வந்து நம்ம மதரசா விட்டு போக கூடாது, நல்ல